என்னோடு வந்திருக்கின்ற திருச்சி மாநகரத்துடைய மேயர் திரு அன்பழகன் அவர்கள், வருகின்றிருக்கின்ற அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் திரு பாஸ்கரன் அவர்கள் மற்றும் இங்கு உங்களால் கௌரவிக்கப்பட இருக்கின்ற அத்தனை மருத்துவர்களுக்கும், இங்கே வந்திருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உள்ளபடியே த டைம்ஸ் ஆஃப் இந்தியா எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்று எனக்கு நன்றாக தெரியும். இது இந்திய அளவிலே மிக சிறப்பாக முதலிடத்தில் பெற்றுக்கொண்டிருந்தது. ஆனால் தமிழ்நாட்டில் இதை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணிய போது அன்றைக்கு இருக்கிற எங்களுடைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் தான் இதை போய் ஆரம்பித்து வைத்தார்கள். ஆரம்பித்து வைத்து இன்றைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா இன்று போல் அதுவும் ஒரு பிரதானமான இடத்திற்கு தமிழ்நாட்டில் வந்திருக்கிறது. 1989 வருகிற போது அக்ரிகல்ச்சர் காலேஜ் எத்தனையோ அமைச்சர்கள் போட்டி போட்டார்கள். கலைஞர் தான் இந்த திருச்சிக்கு தான் தருவேன் என்று எனக்கு தந்தார்கள். அதே போல் மருத்துவக் கல்லூரியை கியாபி விஸ்வநாதன் அவருடைய பெயரிலே மருத்துவக் கல்லூரி உருவாக்கி தந்ததும் அவர்தான். அப்போது கூட அந்த மருத்துவக் கல்லூரியை திருச்சி தாண்டி வெகு தூரம் தாண்டி 20 கிலோமீட்டரில் கட்ட போகிற போது ஆற்காடு வீராசாமி இருந்தார். இடத்தை காண்பித்து இன்றைக்கு மருத்துவக் கல்லூரி மிக சிறப்பாக வந்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு நல்ல அருமையான நிறைய மருத்துவர்கள் இருக்கிற ஒரு இடம். காவேரி ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் மற்ற பெரிய மருத்துவமனை, இன்றைக்கு இருக்கிற மகாத்மா காந்தி மருத்துவமனையில் அவுட் பேஷண்ட் மட்டும் ஒரு நாள் ஒன்றுக்கு சரியாக 3000 பேர் அதில் வந்து செல்கிறார்கள். அங்கு கலைஞர் இருந்தபோது 100 கோடி ரூபாயில் கட்டடம் இருந்தார். இன்றைக்கு முதலமைச்சர் வந்து 100 கோடி ரூபாயில் அதில் கட்டடம் வந்து நடந்து கொண்டிருக்கிறது, வேலை நடந்து கொண்டிருக்கிறது. எனவே எண்ணற்ற மருத்துவர்கள், சிறப்பான மருத்துவர்கள் இருக்கிறார்கள். திருச்சியில் முதலாக ஐகான் மெடிக்கல் கேர் இன்றைக்கு வந்திருக்கிறது. அதுவும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நடத்தி பெரிய பெரிய மருத்துவர்களை அங்கே அழைத்து வைத்து அவர்களை கௌரவிக்க வந்திருக்கிறீர்கள். உள்ளபடியே உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.